Hi friends, welcome back to Dux Trendy Tailoring. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வீடியோவில் கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். ரெண்டாவது கிளாஸில் மெட்டீரியல்ஸ் நாலேஜ், அதாவது என்னென்ன மெட்டீரியல்ஸ் டூல்ஸ் இருக்குது, அதோட நேம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரன்னிங் ஸ்டிச்சை வச்சு நம்ம கையாலேயே எப்படி நெக் லைன் அப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போது உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எப்படி நம்மளால் டெய்லரிங் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நீங்கள் வந்து இந்த கிளாஸை ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புரியும். ஒரு கிளாஸுமே டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் வேஸ்ட்ரி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுவே போதும். அந்த மாதிரி கிளாத் எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் லைனிங் கிளாத் வாங்கிக்கலாம். இப்போ நூல் பார்த்திங்கன்னா டார்க் கலரில் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கும்போது நல்லா தெரியும். அப்படிங்கிறனால ஸ்கேல் வந்து நார்மல் ஸ்கேல்லேருந்து தான் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் டைப்பில் 4 பக்கமும் 10 இன்ச் வர மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சுற்றியும் 10 இன்ச் வர மாதிரி நம்ம கர்ச்சீஃப் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் 3 விதமான ஹெம்மிங் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். 3மே வந்து முக்கியமான ஹெம்மிங்ஸ் தான். நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவுக்கெல்லாம் வந்து ஹெம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது நெக்குக்கெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீடில் பார்த்திங்கன்னா நம்பர் 7 எடுத்துக்கோங்க. நம்பர் 7 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 7 நீடில் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நூலை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு நூலை கோர்த்துட்டு டபுளாக வர மாதிரி முடிச்சு போடுறேன். நான் எப்படி முடிச்சு போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி விரலில் நம்ம நூலை வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா முடிச்சு வந்து அழகாக விழுந்துடும். பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நூலை கையில் பிடிச்சிக்கோங்க. நம்ம விரலை சுற்றியும் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கீழே எக்ஸ்ட்ரா இருந்த நூலை மேலே தள்ளி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக நாட்டு விழுந்துடும். இப்போ முடிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு மறுபடியும் அது இன்னொரு டைம் மடிங்க. இந்த மாதிரி மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்டன் கிளாத் எல்லாமே அப்படியே படிஞ்சு நின்றும். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸு எல்லாமே தைக்கும் போது லைனிங் கிளாத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் எல்லாமே காட்டனில் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா நல்லாவே மடங்கி கொடுக்கும். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம கையில் எடுத்துகிட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பாதி தூரத்துக்கு நம்ம ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி ஃபஸ்ட்டு மேலே நம்ம செகண்ட் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த விரலை நல்லா அமுத்திட்டு அதுக்கு மேலே இன்னொரு விரலை இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். நல்லா க்ரிப்பாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நாட்டு போடுறேன். அதுக்கு கீழே இருக்கிற கிளாத்தை கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே நம்ம ஃபோல்டிங் பண்ண கிளாத்தில் விட்டு ரெண்டையும் நல்லா இழுத்துட்டு மறுபடியும் கீழே இருக்கிற கிளாத்துலேருந்து மேலே ஃபோல்டிங் பண்ண கிளாத்தில் விட்டு ஒரு சுற்றிட்டிங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். பாருங்கள், இன்னொரு டைம் போடுறேன். கீழே இருக்கிற கிளாத்துலேருந்து ஊசியை விட்டு மேலே இருக்கிற கிளாத்துலேருந்து எடுத்து நூலை ஊசியில் ஒரு சுற்றிட்டு இழுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த இடம் டைட் ஆயிரும். இப்போது ஒவ்வொரு 1/4 இன்ச்சு கேப்லேயும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சமாக கிளாத் எடுத்துகிட்டு மேலேயும் கொஞ்சம் கிளாத் எடுத்துகிட்டு ஊசியில் நூலை வந்து ஒரு சுற்றிக்கோங்க. ஹெம்மிங் ஸ்டிச்சே 3 விதமாக இருக்குது. நான் ஒரு டைப்பு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மூணாவது ஸ்டிச் ஹெம்மிங் ஸ்டிச் வந்து இன்விசிபிளாக இருக்கும். அது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண த்ரெட்டே தெரியாது. ஸோ ஒவ்வொன்றையுமே நீங்கள் கற்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. இப்போது
பாருங்கள் ஒன்று ஒன்றா நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற கிளாத்லேருந்து மேலே ஃபோல்டிங் பண்ண கிளாத்தில் கொஞ்சமாக ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இழுத்துக்கோங்க. இது நான் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், பொறுமையாக பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கையில் நல்லா க்ரிப்பாக வந்து நீங்கள் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். அதுதான் மெயினே இதில். பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்னதாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அந்த த்ரெட்டு வந்து தெரியும். கொஞ்சமாக கிளாத் எடுக்கணும். கீழே கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே அந்த ஃபோல்டிங் பண்ண கிளாத்லேயும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு சுற்றி சுற்றி இழுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறதை மட்டும் பொறுமையாக பாருங்கள். கால் இன்ச்சு கேப்பில் மட்டும் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த ஹெம்மிங் வந்து நெக்லைன் அப்புறம் ஸ்லீவுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடமெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து ஹெம் பண்ணுவோம். லைனிங் இல்லாமல் நார்மலாக தைக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத்துக்கெல்லாம் வந்து இப்படி தான் ஹெம் பண்ணுவாங்க. பாருங்கள் கடைசி நாட்டு எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற கிளாத்லேருந்து மேலே ஒரு கிளாத் எடுத்துகிட்டு த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு ஊசி இழுத்துருங்க. 2 டைம் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா நாட்டு வந்து உங்களுக்கு டைட்டாக விழுந்துடும், எண்டு நாட்டு. இப்போ எண்டு நாட் போட்டாச்சு பாருங்கள். நம்ம 2 டைம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நூலை சுற்றி விட்டு டைட் பண்ணோன்னா எண்டு நாட்டு விழுந்துடும். ஓகே, இப்போ அழகாக நம்ம ஒரு ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நீங்கள் ஒன்றொன்றையும் 2 டைம் 3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போது நம்ம கர்ச்சீஃபோட இன்னொரு கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. 2 டைம் மடக்கிக்கோங்க. இப்போது இன்னொரு ஹெம்மிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைப் 2 எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம கிளாத்தை ஃபஸ்ட்டு பிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற கிளாத்தை கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே இருக்கிற கிளாத்தில் விட்டு இழுத்துக்கோங்க நூலை. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் நாட் போடணும். கீழே கொஞ்சமாக கிளாத் விட்டு மேலே இருக்கிற கிளாத்தில் குத்திட்டு நூலை ஒரு சுற்றிட்டு இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் கீழே கிளாத்து விட்டு ஊசியை விட்டு மேலே இருக்கிற கிளாத்தில் கொஞ்சமாக க்ராஸாக எடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் இந்த மாதிரி க்ராஸாக எடுத்துகிட்டு நூல் சுற்ற வேண்டாம், அப்படியே இழுத்துக்கோங்க. இன்னொரு டைம் செய்கிறேன் பாருங்கள். நல்லா ஃபோல்டிங் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் கீழே கிளாத்தில் ஊசியை விட்டு மேலே இருக்கிற கிளாத் ஃபோல்டிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங் கிளாத்தில் இந்த மாதிரி க்ராஸாக விடுங்க. இது ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் டைப் 2. இப்படி இழுத்து விட்டுக்கோங்க, நூல் சுற்ற வேண்டாம். நூலை கீழே விட்டுட்டு கீழே கிளாத்தில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே இருக்கிற கிளாத் வழியாக ஊசியை விடுங்க. க்ராஸாக விடணும். இப்போ அப்படியே இழுத்துருங்க. பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கீழே கிளாத்தில் வந்து ஊசியை விட்டுட்டு மேல் கிளாத் வழியாக க்ராஸாக இழுத்தீங்க அப்படின்னா ஹெம்மிங் வந்துடும். பொறுமையாக பாருங்கள்.
நல்லா ஸ்லோவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெம் பண்ணிக்கலாம். இப்படி சுருக்கம் வர மாதிரி இருந்தால் கையில் தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும், சுருக்கம் இல்லாமல். ஏன்னா நம்ம இது ஒரு டைமும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நூலில் சுற்றி டைட் பண்ணுறது கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். அதுக்காக லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சுருக்கம் வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கு வராது. நல்லா கடைசி வரைக்கும் ஹெம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே ஃபோல்டிங் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது முடியாது. கையில் இந்த மாதிரி நீங்கள் க்ரிப் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் எண்டு நாட் போட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம எப்போவும் ஹெம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இருந்து கிளாத்தில் மேலே இருக்கிற கிளாத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீழே குத்தி மேல் கிளாத் வழியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நூலை ஒரு சுற்றிட்டு இழுத்துட்டிங்கன்னா டைட் ஆயிரும், எண்டு நாட்டு விழுந்துடும். அதே மாதிரி தான் கீழே இருக்கிற கிளாத்லேருந்து மேலே கிளாத்துக்கு குத்தி ஒரு தடவை சுற்றுங்க. நூலை சுற்றிக்கோங்க, ஊசியில் சுற்றிட்டு இழுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக உங்களுக்கு எண்டு நாட்டு விழுந்துடும். இப்போ நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம 2 ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பழகியாச்சு. அடுத்து 3வது ஹெம்மிங் தான் என்ன சொல்கிறதுனா நல்லா இன்விசிபிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு நம்ம இந்த ஸ்டிச் பண்ணினதே தெரியாது. பாருங்கள், இதே மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிளாத்லேருந்து மேலே கிளாத்துக்கு குத்தி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் நாட் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான். 2 டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா நாட்டு டைட்டாக விழுந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங் பண்ணின கிளாத்தில் ஊசியை விடுங்க. உள்ளே கீழே இருக்கிற துணியில் விடக்கூடாது, மேலே இருக்கிற துணியில் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டிங்கன்னா உள்ளே கிளாத்தில் வந்துடும், ஆனால் பேக் சைடில் தெரியாது. இப்போ கீழே இருக்கிற துணியிலேருந்து மேலே இருக்கிற துணிக்கு இழுத்துக்கோங்க, சுற்ற வேண்டாம். மறுபடியும் நம்ம அந்த ஊசி வெளியே எடுத்தோம் இல்லையா, அதே ஹோல்ஸ் கட்டை இருந்துட்டு பாருங்கள், அதே ஹோல்ஸில் இருந்து இந்த மேலே ஃபோல்டிங் பண்ண கிளாத்துக்குள்ளார ஊசியை விடுங்க. ஊசியை விட்டிங்கன்னா கீழே துணியில் எடுக்காது, மேலே மட்டும்தான் எடுக்கும். நம்ம மேலே மட்டும் குத்தி இழுத்துடலாம். இப்போது ஒரு 4-5 டைம் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஸ்டிச் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஃபோல்டிங் பண்ண கிளாத்துக்குள்ளார ஊசியை விடுங்க. கீழே துணியில் விடக்கூடாது, மேலே ஃபோல்டிங் பண்ண கிளாத்துக்குள்ளே மட்டும் விட்டுட்டு ஊசியை இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊசி வெளியே வந்திருக்கிற இடத்துலையே கீழே துணியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபோல்டிங் பண்ண கிளாத்துக்குள்ளார விட்டு இழுத்துருங்க, சுற்ற வேண்டாம். அதே மாதிரி மறுபடியும் நம்ம ஊசி இருக்கிற பாயிண்ட்டிலருந்தே அந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் பண்ண கிளாத்துக்குள்ளார விட்டுட்டு இழுத்துட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ண கிளாத்துக்குள்ளார விட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பொறுமையாக பாருங்கள் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு.
நீங்கள் ஊசியில் குத்தும்போது இந்த மாதிரி பேக் சைடு வராத மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த துணியில் மட்டுமே ஊசியை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம எடுக்கிற இடத்துலையே கீழேருந்து கொஞ்சமாக துணி எடுத்துகிட்டு மேலே அந்த ஃபோல்டிங் கிளாத்தோடு சேர்த்து அட்டாச் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஃபோல்டிங் கிளாத்துக்குள்ளே விட்டு எடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதும் தெரியாது, இன்விசிபிளாக மறைஞ்சிரும். இப்போ எண்டு நாட் வந்து நம்ம எப்பவும் போல் போட்டுடலாம். நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி எண்டு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபோல்டிங் கிளாத்துக்குள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துட்டு மறுபடியும் நம்ம எடுத்த இடத்துலையே வந்து இன்னொரு குத்தி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போகிறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக குத்தின இடத்துலையே வந்து 2 டைம் குத்தி ஊசியில் திருப்பிட்டோம் அப்படின்னா, ஊசியில் வந்து நூலை சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துடும். இப்போ எண்டு நாட் போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஊசியில் நூலை சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டைட் ஆயிரும், நல்லா முடிச்சு விழுந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு சைடும் அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு சைடும் நம்ம ஹெம்மிங் பண்ணி எடுத்துகிட்டு ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாத்தோட சென்டரில் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அதில் தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிளாத்தை இன்னொரு கிளாத் கூட வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாவாடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கு பிடிப்போம் இல்லைங்களா, பட்டு பாவாடை மேக்ஸி ட்ரெஸ்லாம் சுருக்கு வைக்கிறதுக்காக, அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம ரன்னிங் ஸ்டிச் பயன்படுத்தலாம். அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கெட்ட பக்கத்தில் இருந்து ஊசியை குத்தி வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் குத்திக்கோங்க. குத்திட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அந்த சுருக்கு இருந்துச்சுனாலும் கையில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டைம் குத்திட்டு நீங்கள் நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ஸ்டிச் வச்சு நம்ம எப்படி நெக்லைன் ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து இதை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எதுவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லிட்டு விட வேண்டாம். உங்களுக்கு ட்ரை பண்ண தான் இது மட்டும் நம்ம இது எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம டெய்லரிங் பண்ணுறதுக்கு பேஸே வந்து இதுதான். இந்த பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெய்லரிங் ஸ்டிச் பண்ணும்போது அந்த வளைவுகளெல்லாம் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.